எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி சாப்பிட்டு போர் ஆயிட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்றைக்கி சூப்பர் டெலிஷியஸான பாலக் சிக்கன் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் பசங்க பாலக்கீரை சாப்பிட்லன்னா இந்த மாதிரி சிக்கனில் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடிக்கு செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு சூடானதும் ஒரு பட்டை, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை சேர்த்து சாட்டே பண்ணிவிட்டு 2 ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்கள். சிக்கனோட கலர் மாறினதும் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃப்ரை பண்ணால் மசாலா தீயாமல் இருக்கும். இப்போ 2 சாப் பண்ண தக்காளி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பாலக்கீரை சேர்த்துக்கலாம். நான் 2 கட்டு எடுத்திருக்கேன் 1/2 kg சிக்கனுக்கு. கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. கீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். கீரையிலேயே நல்லா தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி போட வேணாம். பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கிரேவியும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் 2 ஸ்லிட் பண்ண பச்சை மிளகா, கொஞ்சமாக காஞ்ச வெந்தய கீரை, ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட். சூப்பர் டெலிஷியஸான பாலக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணி. See you in the next video. Until then, take care. Bye bye.